கண்ணம்மா கண்ணம்மா காமாட்சி காமாட்சி. அது சரி, அது 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 சரி கண்ணம்மா. கண்ணம்மா கண்ணம்மா காமாட்சி காமாட்சி. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. கண்ணம்மாவும் காமாட்சியும். கண்ணம்மா, இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான நாளை பத்தி பேசணும்னு சொன்னீங்கல்ல, அது என்ன நாள்? அதுவா காமாட்சி, நம்ம எல்லாருமே தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை பற்றின நாள் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். எங்கே கண்டுபிடிங்க பார்க்கலாம். இருங்க இருங்க, நீங்க 2 பேர் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் யூஸ் பண்றதா? அப்ப சாக்லேட்டா? இல்லை, ஆனால் சாக்லேட் தயாரிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. சாக்லேட் தயாரிக்கிறதுனா அப்ப சீனிய சொல்றீங்களா கண்ணம்மா? கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. இன்னொரு க்ளூ தரேன். நீங்கள் தினமும் எந்திரிச்ச உடனே கிச்சனில் போய் செய்கிற முதல் வேலை என்ன? பால் காய்ச்சறத தான் சொல்றீங்களா? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் கூட போன வாரம் இதை பத்தி படிச்சேன். இன்னைக்கு ஜூன் 1 உலக பால் தினம் தானே கண்ணம்மா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க காமாட்சி. இன்னைக்கு உலக பால் தினம் தான். நம்ம இந்த பாலையும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். கண்ணம்மாவும் காமாட்சியும் பாலை பற்றி பேச போறீங்களா? எங்கள் அம்மா எனக்கு டெய்லியுமே பால் தான் கொடுப்பாங்க, ஆனால் எனக்கு பாலே பிடிக்காது. ஆமா ஜானவ், எனக்கு கூட பால்னா பிடிக்காது. ஆனா டீ காஃபினா கூட குடிப்பேன் கண்ணம்மாண்ணா. காமாட்சி, ஜானவ் 2 பேருக்கும் சொல்கிறேன். பாலில் ரொம்ப அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் குழந்தைகள், பெரியவங்க, வயதானவங்க உள்பட எல்லா வயதை சேர்ந்தவங்களுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த பாலில் இருக்குது. மனிதர்கள் ரொம்ப காலம் வரைக்கும் நாகரிகம் அடைஞ்ச பிறகு இந்த பாலை வெறும் பாலை அப்படியே பயன்படுத்துறத ரொம்ப நாள் வரைக்கும் அவங்க பயன்படுத்தினது இல்லை. மனிதர்கள் கால்நடைகளை வளர்க்க ஆரம்பிச்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பாலை ரொம்ப காலம் வரைக்கும் அவங்க அப்படியே பாலை அவங்க பயன்படுத்தினது கிடையாது. ஏன்னா மனிதர்களுக்கு இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிற இந்த பால் ஒவ்வாமை அப்படிங்கிறது ஆரம்ப காலத்திலேருந்தே இருந்திருக்கு. இப்போதுமே நிறைய பேருக்கு இந்த பால் ஒவ்வாமை இருக்குது. ஆனால் நாள் ஆக ஆக அந்த மனிதர்களுடைய உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆகி அவங்களுக்கு பால் ஒத்துக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாலாவே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்படி ஒத்துக்காதவங்களுக்கும் இல்லை பாலை அப்படியே பிடிக்காதவங்களுக்குமாக பால்ல இருந்து நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி பொருள்களையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாலை சாப்பிட பிடிக்காதவங்க அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை நம்ம எடுத்துக்கலாம். அது மூலமா நமக்கு உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னது மதிப்பு கூட்டின பொருளா பால்ல? அது என்னது கண்ணம்மா? இந்த நெய், வெண்ணெய், இந்த பன்னீர் இதெல்லாம் தான் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்னு சொல்றீங்களா? ஆமா காமாட்சி. ஜானவ், நீயும் கேட்டுக்கோ. பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய தயிர், மோர், நெய், வெண்ணெய், பால் பவுடர், சீஸ் அதாவது பாலாடை கட்டி, பனீர், யோகர்ட், இது போக இந்த நல நுண்ணுயிர்கள் சேர்க்கப்பட்ட ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் தான். நீ முதல்ல சொன்னில ஜானவ், சாக்லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சாக்லேட், இனிப்புகள், ஐஸ்கிரீம் வகைகள் இதெல்லாம் கூட இந்த பால்ல இருந்து தயாரிக்கிறாங்க. அப்ப பாலா பிடிக்காதவங்க இந்த மாதிரி பொருள்களை நம்ம எடுத்துக்கலாம். அடேப்பா, இவ்வளவு பொருள் பால்ல இருந்து கிடைக்குதா? இதெல்லாம் எப்படி கண்ணம்மா தயாரிக்கிறாங்க? கறந்த பாலை அப்படியே பயன்படுத்துறது மூலமா விவசாயிகளுக்கு ரொம்ப குறைஞ்ச அளவு லாபம் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அதை சேமிச்சு வைக்கிறதும் அதுக்கான இடமும் அதை ரொம்ப நேரம் கெடாம வச்சுக்கிறது, இது மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப விலை கூடினது. அதே நேரத்தில் முடியாததும் கூட. அதுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் தான் இருக்கு. இத்தனை நாள் தான் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பால் கூட சில அடிட்டிவ்ஸ், அதாவது சில பொருள்களை சேர்மானங்களை சேர்க்கிறது மூலமாகவும் சில நல நுண்ணுயிர்கள் சேர்த்து நொதிக்க வைக்கிறது மூலமாகவும் இப்போ நான் முன்னாடி சொன்ன இந்த மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பல பொருள்கள் நம்ம தயாரிக்க முடியும். இது மூலமா பால் உற்பத்தி பண்ற விவசாயிகளுக்கும் அதிகமான லாபம் கிடைக்குது. பாலை அப்படியே பயன்படுத்த முடியாத இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க, இல்ல அதோட சுவை பிடிக்காதவங்களுக்கு கூட அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பாகவும் இது இருக்குது. அது போக ஃபங்க்ஷனல் டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த தேவையான சத்துக்களை மட்டும் சேர்த்து யார் யாருக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரியான பால் பொருட்களை கூட தயாரிக்கிறாங்க. ஃபங்க்ஷனல் டைரியா அப்படின்னா? இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையான சத்துக்கள் தேவைப்படும்.
அந்த சத்துக்களை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கும். அப்படி அவங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் இந்த பால் பொருட்களோட சேர்த்து தயாரிக்கிறது தான் ஃபங்க்ஷனல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். இப்போ வளர்ற குழந்தைகளுக்குலாம் வந்துட்டு எலும்பு வளரணும் அப்படிங்கிறதுக்காக கால்சியம் சத்து தேவைன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட்னு சொல்றீங்களா, அது இதுதானா? வளரும் பருவத்தில் இருக்க குழந்தைகளுக்கு கால்சியம் மட்டும் இல்லை, புரதச்சத்தும் அதிகமாக தேவைப்படும். அவங்களுக்கு இந்த கால்சியம் மற்றும் புரதம் செறிவூட்டப்பட்ட பால் பொருட்களை தயாரித்து கொடுக்குறாங்க. இந்த வளர்ற குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, வயசானவங்களுக்கும் எலும்பு தேய்மானம் டீஜெனரேஷன்ஸ் ஏற்படுது. அதே மாதிரி அவங்களுக்கு செரிமான கோளாறுகள், அதுக்கப்புறம் மஸ்குலர் அட்ராபி அப்படிங்கிற சதை வலுவிழக்கக்கூடிய சில வியாதிகள்லாம் வருது. அவங்களுக்கு தேவையான இந்த சத்துக்களை செறிவூட்டி அந்த மாதிரியான பால் பொருட்களாகவும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ பெண்களுக்கு தேவையான அந்த கால்சியம் சத்துக்கும் இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கா கண்ணம்மா? நிச்சயமா இருக்கு காமாட்சி. அதாவது இப்போ கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கும் பாலூட்டக்கூடிய பெண்களுக்கும் அதிகமான கலோரிகள் தேவைப்படும். அதனால அதிக கலோரிகளும் தாதுக்களும் விட்டமின்களும் நிறைந்த பால் பொருட்களை இந்த ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட்ஸில் தயாரிக்கிறாங்க. அது போக இந்த மாதாந்திர சுழற்சி முடிஞ்சு மெனோபாஸ் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படுது. அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் இந்த செறிவூட்டப்பட்ட பால் பொருட்களில் சேர்த்து தயாரிக்கிறாங்க. கண்ணம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த உடல் பருமனாக இருக்கிறவங்களும் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறவங்களும் பால்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ அவங்களுக்காகவே வேற ஏதாவது பாலில் தயாரித்த பொருட்கள்லாம் இருக்கா? ஆமா காமாட்சி, இவங்களுக்காகவே இந்த லோ ஃபேட் அப்படிங்கிற குறைந்த கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. இதை உடல் பருமன் உள்ளவங்க, கொழுப்பு சத்து அதிகமாக உள்ளவங்க, இதய நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க, இவங்கெல்லாம் இந்த மாதிரி பால் பொருட்களை உபயோகப்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பிறந்த சிசுக்களுக்கு இந்த கோலிக்ஸ், செப்சிஸ் இது மாதிரியான வயிறு சம்பந்தப்பட்ட இல்லை சில வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. அவங்களுக்கு அதை தடுக்கிறதுக்காக இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல நுண்ணுயிர்கள் சேர்க்கப்பட்ட பால் பொருட்கள் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இது அந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களையும் ஆன்டிபயாட்டிக் அசிஸ்டட் டயரியா, அதாவது சில ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை உட்கொள்றது மூலமா அவங்களோட உடம்புல அவங்களுக்கு டயரியா உட்பட பல பிரச்சனைகள் ஏற்படும். அதுபோக குடல் சார்ந்த பிரச்சனைகள், இரிட்டபிள் பவல், இது மாதிரியான பல குடல் பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு இந்த பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற, அதாவது நல்ல நுண்ணுயிர்கள் சேர்த்து நொதிக்க வைக்கப்பட்ட பொருள்கள், இவை ரொம்பவே உபயோகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய வே புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்ளிமெண்ட்ஸ் இது மூலமா தயாரிக்கப்பட்ட பானங்கள், ஊட்டச்சத்து பானங்களை விளையாட்டு வீரர்களுக்கு சத்து தரக்கூடிய, அதாவது ஆற்றலை தரக்கூடிய பானங்களாகவும், வேற இந்த ஃபிட்னஸ் அந்த பாடி பில்டிங் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 பேக்ஸ் 8 பேக்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி உடம்ப அவங்க ஜிம்மில் போய் பாடி பில்டிங் பண்றவங்க, இவங்களுக்குலாம் இந்த சத்து இவ்வளவு இருக்கணும், இத்தனை கலோரிஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்து அவங்க உடம்ப அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் இந்த பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த வே புரோட்டீன் ட்ரிங்க்ஸை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அதனால ஜானவ் குட்டி, இந்த மாதிரி பால் பிடிக்கல அப்படின்னா அம்மாட்ட சொல்லி பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய மோர், தயிர், வெண்ணெய், சீஸ், அதுக்கப்புறம் இந்த பனீர், யோகட், இந்த மாதிரி என்ன பொருளை உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி பொருளா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நீங்க பயன்படுத்தணும். சரியா? சரிங்க கண்ணம்மா, நீங்க சொல்றத நான் கேட்குறேன், அம்மாட்டையும் சொல்றேன். இவ்வளோ நாள் நம்ம பாலை பற்றி எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னைக்கு நம்ம கண்ணம்மா காமாட்சி நிகழ்ச்சி வாயிலாக பாலில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பற்றியும் அந்த பொருட்களோட ஊட்டச்சத்து பற்றியும் ரொம்ப தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுற்றது. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு கண்ணம்மா காமாட்சி நன்றிகள்.